முறை தன் நண்பருடன் திருப்பதிக்கு போயிருக்கிறார். அவர்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கிற போது அந்த நண்பர் கையில் சூட்கேஸ் வச்சிருந்தாராம். அப்ப கிருஷ்ணன் சார் கேட்கிறார், இந்த சூட்கேஸை ரூம்லயே வச்சுட்டு வரக்கூடாதா, எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்த? அந்த நண்பர் சொன்னாரா, இதுல 5 லட்சம் பணம் இருக்கு, உண்டியல்ல போடுறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். 5 லட்சமா? ஆமா, நல்ல வருமானம் வந்தது, அதற்காக உண்டியலில் போடுவதற்காக சில லட்சங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். உடனே கிருஷ்ணன் சார் அந்த சூட்கேஸை வாங்கிட்டு போய் அதுல இருந்த பணத்துல கட்டண தரிசன டிக்கெட் நிறைய வாங்கினாராம். 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய்னு அந்த லட்சக்கணக்கான ரூபாய்க்கும் கட்டண தரிசன டிக்கெட் வாங்கிட்டு வந்து நண்பர்கிட்ட கொடுத்து, இலவச தரிசனம்காக நின்றுட்டு இருக்காங்களே அவங்கள்ட்ட போய் கொடுன்னு சொன்னாராம். அந்த நண்பர் கட்டண தரிசன டிக்கெட் கொடுத்த உடனே அத்தனை பேரும் மிகவும் நெகிழ்ந்து போய் அவரை வாழ்த்தி வணங்கி கும்பிட்டாங்களாம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார்னு. அப்ப கிருஷ்ணன் சார் சொன்னாராம், நீ இந்த பணத்தை உண்டியல்ல போட்டாலும் அது கோயிலுக்கு தான் போக போகுது. இப்போ நீ டிக்கெட் வாங்கி கொடுத்த பத்தியா, இதுவும் கோயிலுக்கு தான் போக போகுது. ஆனா நேரடியா நீ உண்டியல்ல போய் போட்டிருந்தா இத்தனை பேரை சந்தோஷப்படுத்தின மகிழ்ச்சி உனக்கு கிடைச்சிருக்காது, இத்தனை பேரோட வாழ்த்து உனக்கு கிடைச்சிருக்காது என்று கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் கிருஷ்ணன் அவர்கள் தன் நண்பரிடம் சொன்னாராம். இதைத்தான் திருமூலரும் சொல்கிறார். நீங்கள் மனிதர்களுக்கு ஒன்றை செய்கிற போது அது கடவுளுக்கும் சேர்த்து செய்த புண்ணியத்தை தருகிறது. வாரியார் சுவாமிகள் தான் ஒரு முறை ரொம்ப அழகா சொன்னார், ஒரு லெட்டரை நீங்க போஸ்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா அது ஹெட் போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு உரியவங்க கிட்ட போகும். நேரடியா ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் போட்டீங்கன்னா அது போஸ்ட் பாக்ஸ்க்கு வராது. நீங்கள் நேரடியாக கடவுளுக்கு ஒன்றை செய்தால் கடவுளுக்கு செய்த புண்ணியம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் மனிதர்களுக்கு ஒன்றை செய்கிற போது அது கடவுளுக்கும் சேர்த்து செய்கிற புண்ணியத்தை தரும். படமாட கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோவில் நம்பர்க்கு ஆங்கு ஆகா, நடமாட கோவில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோவில் பகவர்க்கு அதாமே என்கிற திருமூலரின் திருமந்திரம் உணர்த்துகிற இந்த பாடத்தை முடிந்தவரை நாம் எல்லோரும் நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும்.